கோவில் திருவிழாக்களில் சிலர் சாமி ஆடுவது உண்மையா? பொய்யா? பேய் பிடித்து ஆடுவது உண்மையா? பொய்யா என்று உங்களுக்கு தெரியுமா? வாங்க சொல்லுறேன். கரண்டை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று டிசி கரண்ட், இன்னொன்னு ஏசி கரண்ட். டிசி கரண்டை தொழிற்சாலையில் பயன்படுத்துவாங்க, ஏசி கரண்டை வீட்டுல பயன்படுத்தலாம். கடவுளோட சக்தி என்பது டிசி கரண்ட் மாதிரி. அது ஒரு மனுஷனுக்குள்ள இருங்குனுச்சுனா அவனால அதை தாங்க முடியாது. ஆனா கெட்ட சக்தி என்பது ஏசி கரண்ட் மாதிரி. அது ஒரு மனிதனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ கோவில்ல சாமி ஆடுறது எல்லாம் பொய்யான்னு கேட்கலாம். சாமி யாரோட உடம்புலையும் இறங்காது, சகுனமாதான் வேறுபடுத்தும். கடவுளோட அனுகிரகத்துல பிறந்த சிலரை பார்க்கும்போதே மனசுல படும் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. கடவுள் உடம்புல இறங்கி சொல்ல மாட்டாரே தவிர சில சகுனத்தால காட்டி கொடுப்பாரு. அதைதான் அருள்வாக்கு சொல்லுறதுன்னு சொல்லுறோம். ஆனா கோவில்ல சாமி ஆடுறவங்க நம்மள எல்லாரும் கும்பிடணும்னு சிலர் பொய்யா ஆடுறாங்க. சிலர் அம்மனே உடம்புல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு ஆடுறாங்க. உண்மையிலேயே கடவுள் கர்மத்தை கழிக்கிறதுக்காக பிறந்த மனிதன் உடம்புல இறங்கவே மாட்டாரு. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.